ஐம்பொன்னோட கருப்பு சரக்கு இதுதாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதாங்க. நம்ம இந்த நேர்லயே உங்களுக்கு நான் திணீர் வெஸ்ட் காட்டுறேன். பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா வெள்ளை வெள்ளையன்னு ஆயிருங்க. கோல்டு மாதிரி நேச்சுரல் கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓ பாத்தீங்க தெரியுதுங்களா? இதுக்கும் அதுக்கும் நிறைய ஷைன் ஆயிருச்சு பாருங்க. இந்த டிஃபரன்ஸுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்களேன். உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா குத்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். ஆமா கை இங்க பாருங்களேன், கையிலேயே இது பண்ணனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த பளபளப்பு வருது தெரியுதுங்களா? அது தேய்க்க தேய்க்க உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்க கையில சும்மா தான் நான் தேய்க்கிறேன். 90 எதுவுமே நான் வைக்கவே கிடையாது. வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிறதுக்குமே அதுக்கும் நல்ல கிளியரா இது நான் ஒண்ணுமே கையில 90 எதுவுமே வைக்க கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேய்க்க தேய்க்க பாருங்களேன், கையில தேய்க்கும் போது என்ன பல 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 பலன்னு இருக்கு பாருங்களேன். வெறும் கையில தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் எதுவுமே உங்களுக்கு வந்து இதாகாது. அதுக்கு கேரண்டி தர. ஒருத்தர் சொல்லுவாங்களா பச்சை அடிக்குது எதுவுமே இது ஆகாதுங்க. அப்படியே கிளியரா இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு நாங்க டெமோ வச்சிருப்போம், வந்து பாத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். பாருங்க ஷைன் ஆயிருச்சுக்கோ, நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க. ஐம்பொன் தாங்க இது. ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. சோ இப்பாப்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சிவன் காப்பு இருக்குங்க. இது கழட்ட கூடாது, கழட்டி வச்சா கருப்பாயிரும் இல்லீங்களா? அப்புறம் நம்ம உடம்பு உங்களுக்கு பளபளன்னு இருக்கும் பாருங்களா. நேச்சுரலா கோல்டு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். அங்க பாருங்க கருப்பு வந்துருச்சு, கருப்பு எடுத்தாச்சு இல்லீங்களா? ஆமாங்கக்கா. இது வந்து ஐம்பொன் கொலுசுங்க. ஐம்பொன் கொலுசு வந்து உங்களுக்காக வச்சு ஐம்பொன்னோட கருப்பு சரக்கு இதுதாங்க. கோல்டு பினிஷிங் ஐம்பொன் செயினுங்க. சோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பினிஷிங் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது ஐம்பொன் கொலுசு. இந்த ஷைனு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கருப்பு சரக்கு சொல்றாங்கல்லங்க, அந்த கருப்பு சரக்கோட அடுத்ததுங்க. ஃப்ளோர் ஐம்பொன்ல வந்திருக்கிற பிரேஸ்லெட்டுங்க, ஜென்ஸ் பிரேஸ்லெட். சோ ஜென்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பாருங்க காலேஜ் பிள்ளைகளுக்கு ஐம்பொன்ல பிரேஸ்லெட்டுங்க. சோ ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பினிஷிங் பாருங்க எவ்வளவு பக்காவா இருக்கு அப்படின்ட்டு. சோ இதெல்லாமே ஐம்பொன் தானக்கா? கண்டிப்பாங்க ஐம்பொன் தாங்க. எல்லாமே ஐம்பொன் தாங்க. இங்க இருக்க அனைத்துமே ஐம்பொன் தாங்க. சோ கஸ்டமைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலும் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து கல்வியா வைக்க வேண்டியது இல்ல, யூஸ் பண்ணி பழைய தங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆகுனவரை உங்களுக்கு கருத்து போகாது. ஓகே ஐம்பொன் தானா? ஆமாங்கா. கோல்டு மாதிரியே இருக்குது பாரு. 1 இயரா போட்டு தான் இருக்கு. அப்படியே வந்து கோதுமை செயின்ல நல்லா அட்டிகை மாதிரி 2 யூஸும் பண்ணிக்கலாம் நீங்க. இவ்வளவு மோதிரம் இது மட்டும் இல்லைங்க, இங்கேயும் இருக்குது பாருங்க மோதிரம். தாலி ஐட்டம்ல எல்லா இதுலயுமே இருக்கு. பொட்டு தாலி, வளச்சி, அப்புறம் விசிறியும் கூட இருக்குங்க. இந்த வாழைப்பழ சீப்பு, விசிறி எல்லாம். மாங்காய் பிஞ்சு இருக்கு உங்களுக்கு, மீனாட்சி தாலி இருக்கு, சொக்கம் தாலி இருக்கு, அப்புறம் கொலாச்சி இருக்கு, பாத்தீங்கன்னா பொட்டு தாலி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பழம் இருக்கு. நீங்க வந்து நாங்க உங்களுக்கு நாங்களே செட் பண்ணி தரோம். அப்படிங்களா? நீங்க இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் கலரே போட வேண்டியது இல்ல. இதெல்லாம் ஆனா கஸ்டமர் உங்களுக்கு டிசைன் பார்த்துட்டு ஓகேனா நான் வந்து கலர்ல வந்து உங்களுக்கு கலர் போட்டு கையில கொடுத்துறேன். கண்டிப்பா. இதெல்லாம் மெட்டி இருக்குங்க. ஐம்பொன் மெட்டி இருக்குங்க. பினிஷிங் பயங்கர லுக்கா இருக்கு. ஸோ நெக்லஸ் பாத்தீங்க இல்லைங்க, இந்த நெக்லஸோட கருப்பு சரக்கு தான் இது எல்லாமே. இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க அள்ளிடுவீங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகான கலெக்ஷன்ஸ். கோல்டே தோத்து போயிட மாட்டேங்க பாருங்க, செமையா இருக்குது. லேடிஸா நின்னு தனியா நின்னு ஜெயிக்கணுங்கிற முடிவோட இது வந்து நான் எடுத்த ஒரு வைராக்கியம். என்ன வந்து ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்சல்ட் எல்லாத்து மூஞ்சிலையும் நான் கறி பூசுறதுக்காக இதை நான் வேணும்னே செஞ்ச ஒரு ஐடியாங்க. எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிங் வந்து எனக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்காக இந்த நன்றி சேர்த்து நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இது செய்யறேங்க. அவங்களுக்காகவே இந்த தொழிலை நான் எப்படியாச்சும் ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு வைராக்கியவே எனக்கு ரொம்ப என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து நான் தோத்தே போக கூடாதுங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பியூர் ஐம்பொன் எங்கே கிடைக்குதுன்னு தேடுறவங்களுக்கு ஒரு தரமான வீடியோ நான் காமிச்சிருக்கிறேனுங்க. ஸோ நேக்கடையிலாம் நான் பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வேண்டியே இந்த வீடியோங்க. ஸோ பியூர் ஐம்பொன் கோல்டு விற்கிற ரேட்டுக்கு நல்ல தரம் கவரிங் கூட நம்மளுக்கு கருத்து போயிடும். ஸோ ஐம்பொன் தான் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த தேடுதல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த இடத்துலேருந்து நம்ம தாரிகாலேருந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ தாரிகா கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கருப்பு சருக்காகட்டும் இல்லை ஐம்பொன் எப்படி யூஸ் பண்ணுறதாகட்டும்
ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாங்க, வாங்கிக்கலாம். வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எந்த டவுட்டாக இருந்துட்டாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்க்கு தாராளமாக வரலாம். நம்ம தாரிகை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் போத்தீஸ்லேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா, ஸோ லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா மசூதி இருக்கும். மசூதிக்கு பக்கத்தால் மேக் டவர்ஸில் தான் நம்ம தாரிகாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார அப்படியே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்கக்கா. சாரிகா கோல்டு கவரிங்ல இருந்து நான் பேசுறேங்க. பாத்தீங்கன்னா இங்க இருக்க அத்தனை மோதிரமும் ஐம்பொன் தாங்க, ஒரிஜினல் ஐம்பொன் தாங்க. கேரண்டியோட நான் குடுக்கறேங்க. அதுக்கு எவ்வளவு வேணாலும் நான் கேரண்டி கொடுப்பேன். நீங்க ஐம்பொன் இல்லைன்னா ரிட்டர்ன் பேக் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். தாரிகா ஐம்பொன் சொந்த மேனுஃபேக்சர். நீங்க இங்க பாத்துருக்கீங்க, இங்க வர நிறைய இருக்குது. டிஸ்பிளேக்கு மட்டும் நாங்க வச்சிருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாட் செயின், கேரளா செயின் டிசைன்ஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கு பாருங்களேன். சோ இதெல்லாமே ஐம்பொன் தானக்கா? அதெல்லாமே உங்களுக்கு ஐம்பொன் தாங்க. கஸ்டமர் நிறைய வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே, நீங்க எல்லா பக்கம் குடுக்கறது இல்லைங்களா? எல்லா பக்கம் குடுத்துட்டு தான் இருக்கு. கொலுசாக்கா இது ஐம்பொன் கொலுசுதாங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோதுமை செயினுங்க. இது வந்து ஐம்பொன் கொலுசுங்க. ஐம்பொன் கொலுசு வந்து உங்களுக்கு நம்ம தாரிகால மட்டும்தான் கிடைக்கும். சோ கொலுசு பாத்திருப்பீங்க, கவரிங் கொலுசு பாத்திருப்பீங்க, ஆனா ஐம்பொன் கொலுசு இங்கதாங்க. இதுல மாடல்ஸ் நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, இதுதான் கோல்டு பினிஷிங் ஐம்பொன் செயினுங்க. சோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பினிஷிங் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது ஐம்பொன் கொலுசு. இந்த ஷைனு இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கருப்பு சரக்கு சொல்றாங்க இல்லைங்க, அந்த கருப்பு சரக்கோட அடுத்ததுங்க. சோ லைட் பினிஷிங்ல வரும். நம்ம வந்து இந்த திண்ணீர் வச்சு தேய்ச்சா போதுங்க. இது வந்து இந்த மாதிரி ஆயிரும். சோ எனக்கு கலரா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கலரா கூட கொடுப்போம். பிரேஸ்லெட் பாருங்க. சோ இது வந்து பியோர் ஐம்பொன்ல வந்திருக்கிற பிரேஸ்லெட்டுங்க, ஜென்ஸ் பிரேஸ்லெட். சோ ஜென்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பாருங்க, காலேஜ் பிள்ளைகளுக்கு ஐம்பொன்ல பிரேஸ்லெட்டுங்க. சோ ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. பினிஷிங் பாருங்க எவ்வளவு பக்காவா இருக்கு அப்படின்ட்டு. சோ இதெல்லாமே ஐம்பொன் தானக்கா? கண்டிப்பாங்க ஐம்பொன் தாங்க. எல்லாமே ஐம்பொன் தாங்க. இங்க இருக்க அனைத்துமே ஐம்பொன் தாங்க. ஐம்பொன் செயின்ங்க, அப்படியே கோல்டு பினிஷிங்லங்க. சோ இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களாக்கா ஐம்பொன்ல? ஆமாங்க. ஓ ஓகே. சோ கஸ்டமைஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலும் கூட பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ரோப்பு கொடி, பில்லு கொடின்னு சொல்லுவாங்கல்லக்கா, அதானே? ஆமாங்க. ஓகே. சோ அது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்ல வந்திருக்கிற இது ரொம்பவே தேடிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் ரொம்பவே. இது வந்து ட்ரெடிஷனல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நம்ம தாரிகால இருக்குங்க. சோ அது மட்டும் இல்லைங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் ஜென்ஸ் போட்டா அப்படியே கோல்டுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க கழட்ட வேண்டியது இல்ல. அக்கா இது எப்படி யூஸ் பண்ணலாம்னு மட்டும் சொல்லுக்கா. ஐம்பொன் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுமா. டைமண்ட் செயின் பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணணும். நீங்க கல்வியா வைக்க வேண்டியது இல்ல. யூஸ் பண்ண பழைய தங்க எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆகுனவரை உங்களுக்கு கருத்து போகாது. ஓகே ஓகேமா. சோ இது வந்து நம்ம இந்த திண்ணீர் எல்லாம் வச்சு தேக்கணும் இதெல்லாம் தேக்க வேண்டியது இல்லைங்கக்கா. தேக்க வேண்டியது இல்ல. அந்த சோப்பு போடும்போது சோப் பட்டு எல்லாம் தேய்ச்சீங்கன்னாவே போதும். ஏமா நீ போட்டுருக்குது ஐம்பொன் நாட்டு இருக்குது, அப்படி சூப்பரா இருக்குது. என்னமா சொல்ற? ஐம்பொன் தானா? ஆமாங்கக்கா. கோல்டு மாதிரியும் இருக்குது பாரு. 1 இயரா போட்டு தான் இருக்குங்க. அப்படியா? சூப்பர், பரவாயில்ல. அப்படியே காட்டுங்க பார்க்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கிறீங்க, கழட்டவே இல்ல. கழட்டவே இல்லைங்க. சூப்பர். சோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்டும் கூட இருக்கு. ஜென்ஸ் பிரேஸ்லெட், லேடிஸ் பிரேஸ்லெட், இப்படி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஐம்பொன்ல இருக்குங்க. நிறைய இங்க வருங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த நல்ல சின்ன செயினா வந்து கோதுமை செயின்ல நல்லா அட்டிகை மாதிரி 2 யூஸும் பண்ணிக்கலாம். நீங்க செயினாவும் நம்ம செயினுக்கும் போட்டுக்கலாம், அட்டிகைக்கும் போட்டுக்கலாம். சோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கட்டிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. வீடியோ லாங்கா போயிரும். சோ அதனால வந்து இங்க இது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து ஃபார்மிங் 1 கிராம் எல்லாமே நம்ம தாரிகால இருக்குங்க. சோ டெல்லி செயின் அப்படின்னு சொல்றாங்கல்லங்க, அதுலயே நீங்க 2 எண்ணம் பாப்பீங்க. ஒண்ணு மோஸ்ட் கட்டிங்ல இருக்கு, ஒண்ணு வந்து ரா கட்டிங்ல இருக்குங்க. சோ ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரா மெட்டீரியல் பாக்கணும்னா இந்த மாதிரிதான் ரா மெட்டீரியல் வருங்க. சோ கருப்பு சரக்குன்னு சொல்லுவாங்க. சோ இது பாருங்க கொலுசு. கொலுசுல பாருங்க முத்து வச்சது. முத்து எங்கேயுமே இருக்காது. ஏன்னா வந்து கவரிங்ல தான் உங்களுக்கு வந்து கொலுசு இருக்கும். ஆனா நம்ம தாரிகால வந்து நான் இப்போ ஐம்பொன்னுக்குன்னே உங்களுக்கு ஸ்பெஷலா இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். வேணா உங்களுக்கு வேண்டி 1 கிராம் ஃபார்மிங் நான் பின்னாடி காமிக்கிறேன், கொஞ்சமா காமிக்கிறேன். மோதிரம் பாருங்க, மோதிரம் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. அடேங்கப்பா, இவ்வளவு மோதிரம். இது மட்டும் இல்லைங்க, இங்கேயும் இருக்கு பாருங்க மோதிரம். இதெல்லாமே ஐம்பொன் மோதிரங்க.
சோ இது மட்டும் இல்லைங்க, தாலி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து தவக்கல தாலின்னு சொல்லுவாங்க. சோ இது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு தாலி ஐட்டம் பாருங்க, எல்லா இதுலயுமே இருக்கு. பொட்டு தாலி, வளச்சி, அப்புறம் விசிறி கூட இருக்குங்க. இந்த வாழைப்பழ சீப்பு, விசிறி எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இங்க இருக்குங்க. சோ தாலி ஐட்டம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா ஐம்பொன்ல பாத்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு இருக்கு, உங்களுக்கு மீனாட்சி தாலி இருக்கு, சொக்கம் தாலி இருக்கு, அப்புறம் கொலாச்சி இருக்கு, பாத்தீங்கன்னா பொட்டு தாலி இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா பழம் இருக்கு, வாழைசீப்பு, பழம், மாங்காய் பிஞ்சு, அப்புறம் குண்டு இருக்கு, தாலி குண்டு. ஆமாங்க, குண்டு, கொலாச்சி, தாலி குண்டு, இது எல்லாமே காசு, எல்லாமே பெரிய காசு எல்லாமே இருக்கு. அது போக இங்க வந்து மெயின் இருக்கும் பாத்தீங்கன்னா. இத பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு நாங்களே செட் பண்ணி தரோம். அப்படிங்களா? ஆமாங்க, ஐம்பொன்ன நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்க இதுலயே செட் பண்ணி உங்களுக்கு கயிறுல போட்டு ரெடியா வச்சிருக்கோம். நீங்க வந்து வேணும்னா வந்து வாங்கிட்டு தண்ணி எல்லாம் படலாம். ஏன்னா தாலி வந்து சொல்லுவாங்க நம்ம கழட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஐம்பொன்னா தான் நம்ம கழட்டாம இருக்க முடியும். அதுக்கு வேண்டி நான் அழுத்தி கேக்குறக்கா நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாங்க, எப்ப வேணாலும். இது ஒண்ணுமே ஆகாதுங்க. உங்களுக்கு அப்படி இது அழுக்காயிருச்சுன்னா நீங்க சோப் போட்டு வாஷ் பண்ணா அதே பளபளப்பு உங்களுக்கு அப்படியே வந்துருங்க, நேச்சுரா வந்துருங்க. சரிக்கா, ஓகே. ஏன்னா தாலிங்கிறது வந்து இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐம்பொன்னு இங்க எவ்வளவு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு. செயின் எல்லாம் வந்து நீங்க வந்து தாராளமா வாங்கலாம். சோ இங்க பாருங்க, இதுதான் கருப்பு சரக்குன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? ஆமாங்க, இதுல வந்து நாங்க நிறைய ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு நாங்க கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். ஐம்பொன்னோட கருப்பு சரக்கு இதுதாங்க. இங்க பாருங்க, பினிஷிங் தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதாங்க. நம்ம இந்த நேர்லயே உங்களுக்கு நான் திணீர் ஸ்டேஜ் காட்டுறேன். டெமோ பாக்கலாமா? ஓகே. இப்ப வந்து இது ஐம்பொன்னா? ஆமாங்க, இது தொடச்சா பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா வெள்ளையேன்னு ஆயிருங்க. கோல்டு மாதிரி, நேச்சுரல் கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும். பாத்தீங்க தெரியுதுங்களா? இதுக்கும் அதுக்கும் நிறைய ஷைன் ஆயிருச்சு பாருங்க. இந்த டிஃபரன்ஸுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்களேன். உங்களுக்கு நல்லா பாத்தீங்கன்னா குத்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். ஆமாக்கா, நல்லா பளபளன்னு இருக்கும் பாருங்க. போட்டு நாங்க நீட்டா தொடச்சாங்கன்னா அப்படியே புதுசு போல இருக்குங்க. கோல்டு தள்ளி நிக்கணும் கண்டிப்பா. அந்த மாதிரி ஐட்டம் இருக்கும். இதுதான் ஐம்பொன்னுங்க. ஐம்பொன்னு நீங்க திணீர் வச்சு தேய்ச்சும் கூட நீங்க ஒரு மோதிரத்தில் டெஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். சோ இத்தனை இருக்கு. இது எப்படிப்பா? இது அப்படித்தான்க்கா. நீங்க சப்போஸ் இது நல்லா வந்து நம்ம கை இங்க பாருங்களேன், கையிலேயே இது பண்ணனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அந்த பளபளப்பு வருது தெரியுதுங்களா? அது தேய்க்க உங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நாங்க கையில சும்மா தான் நான் தேய்க்கிறேன். 90 எதுவுமே நான் வைக்கவே கிடையாது. வச்சது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இருக்கிறதுக்குமே அதுக்கும் நல்ல இது நான் ஒண்ணுமே கையில 90 எதுவுமே வைக்க கிடையாது. சும்மா கையில தான் இது பண்ணிருக்க பாருங்களேன். அந்த பளபளப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும் பாருங்க. ஆமாக்கா, இங்க பாருங்க என் கை ஷைன் வருது. அதுலதான் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஓகே, இதுதான் கருப்பு சரக்குங்க. சோ டெமோவே நாங்க காமிச்சிட்டோம். சோ ஐம்பொன் எப்படி யூஸ் பண்றது, கருப்பாகுது, பச்சையாகுது அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு தேய்க்க பாருங்களா, கையில தேய்க்கும் போது என்ன பல இருக்கு பாருங்களா. வெறும் கையில தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் எதுவுமே உங்களுக்கு வந்து இதாகாது. அதுக்கு கேரண்டி தருவேன். ஒருத்தர் சொல்லுவாங்களா பச்சை அடிக்குது, எதுவுமே இது ஆகாதுங்க. அப்படியே கிளியரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க எடுத்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டு நாங்க டெமோ வச்சிருப்போம், வந்து பாத்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். பாருங்க ஷைன் ஆயிருச்சுக்கோ, நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்க. வெறும் கையில தான் இதுக்கு தொடச்சிருக்காங்க. ஆமா, சோ ஃபுல்லா ஐம்பொன் தாங்க. இது ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. சோ இப்போ உங்களுக்கு வந்து கோல்டு விக்கிற ரேட்டுக்கு நம்ம ஐம்பொன் என்ன ஐட்டம் வேணுமோ நம்ம தாரிகா மட்டுமே தாங்க. பிரேஸ்லெட்டும் இருக்கு. பிரேஸ்லெட் ஒண்ணு தொடச்சு காமிச்சிருமா? சோ இது வந்து காப்புன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சிவன் காப்பு இருக்குங்க. இது கழட்ட கூடாது, கழட்டி வச்சா கருப்பாயிரும் இல்லீங்களா? அப்புறம் நம்ம உடம்பு உங்களுக்கு பளபளன்னு இருக்கும் பாருங்களா. நேச்சுரா கோல்டு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பா சூப்பர். அங்க பாருங்க கருப்பு வந்துருச்சு. கருப்பு எடுத்தாச்சு இல்லீங்களா? ஆமாங்கக்கா. ஓகே, அப்ப நீங்க குளிக்கும் போது அந்த ஷாம்பு பட்டாவே போதும். ஷாம்பு பட்டாலே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு உடம்பு ஹீட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களா, உடம்போட ஹீட் எல்லாம் இது வந்து எடுத்துருங்க. கண்டிப்பா பிளட் சர்க்கிள் எல்லாம் நல்லா கிளியரா இருக்குங்க. சோ ஐம்பொன்னோட நீட்டான எக்ஸ்பிளைன் இந்த வீடியோல நாங்க பண்ணிட்டோம்.
1 கிராம் போலாமாக்கா? இங்க 1 கிராமும் இருக்கு, செட் ஐட்டம்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப கவரிங்கும் இருக்கு, ஃபார்மிங்கும் இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. எல்லாமே வச்சிருக்கோங்க. நிறைய ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் பாத்துடலாம்க்கா எல்லாத்தையும். சோ நம்ம தாரிகால பாத்தீங்கன்னா ஐம்பொன் செயின்ஸும் நம்ம பார்த்தோம். இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாம்ங்க இதெல்லாம் கவரிங் செயின்க்கா. கவரிங் செயின். கவரிங் செயின். ஓகே. அதே மாதிரி 1 கிராம் இருக்கு உங்களுக்கு. எல்லாமே கவரிங். 1 கிராம் இருக்கு. 1 கிராம் செயின்ஸ். ஓகே. இங்க பாருங்களேன், இதுல வந்து 35 இருக்கு பாருங்க, 24 இன்ச்சு 30 இன்ச்சு எல்லா இதுலயும் இருக்கு பாருங்க. சீசனல் டைம்ங்கிறதுனால எங்கனால வந்து வீடியோ டக்கு டக்குன்னு காமிக்கிறோம் உங்களுக்காக வேண்டி. இங்க 30 இன்ச்ல உங்களுக்கு செயின் வேணுமா? நல்லா இருக்கு இது ஃபினிஷிங். இது 1 கிராம் அக்கா? இதெல்லாம் 1 கிராம் கோல்ட். இதுல எப்படிக்கா கோல்ட் இருக்கு? 1 கிராம் மில்லிகிராம் ஆட் ஆயிருக்குங்க. ஓகே. தைரியமா நீங்க இது பண்ணலாம், தைரியமா எடுக்கலாம். கேரண்டி கொடுப்பீங்க? கேரண்டி கொடுப்பாங்க. கேரண்டி கார்டு கொடுப்பீங்களாக்கா? கண்டிப்பா கொடுப்போம். இல்ல உங்களுக்கு கேரண்டி தான்க்கா. ஓகே. சோ இங்க பாருங்க, இங்க வச்சிருக்கிறதுல 1 கிராம் ஆமாங்க. சோ இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த செயின் எல்லாம். பாருங்க இதனுடைய கட்டிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு. பாருங்களேன், கவரிங் கொலுசு, இதுதான் கவரிங் கொலுசு. அப்படியே காமிச்சது ஐம்பொன்னு. கவரிங்க்கும் ஐம்பொன்னுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோல டிஃபரன்ஸ் தெரியும். சோ இந்த செயின் எல்லாம் மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து பினிஷிங் செமையா கொடுத்துருக்காங்க, கோல்டு பினிஷிங்லே. சோ இதுல மாடல்ஸ் நிறைய இருக்குது. டாலர் மாடல் பாருங்க இங்க எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாருங்க 1 கிராம் கோல்டோட டாலரோட உங்களுக்கு செயின். ஓகே. சோ இதுமே 1 கிராம் தானுங்க. ஓகே. சோ வெங்கடாச்சலம் பாரு, ஏன்னா வந்து கட்டிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது கட்டிங் ஷைனபிளா இருக்குங்க. அங்கங்க கட்டிங் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இங்க கட்டிங் இருக்கு பாருங்க. கட்டிங் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மயில் வச்சது இருக்கு. இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு டிசைன்ல உங்களுக்கு இந்த கருப்புமே இதுவும் இருக்குங்கக்கா. கருமணி மாதிரி போட்டிருக்கவங்க டிசைன்ல கேக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே 1 கிராம் இதெல்லாம் இல்லைங்களா? ஆமாங்கக்கா, இது எல்லாமே 1 கிராம்ல. ஓகேக்கா. அடுத்தது பிரேஸ்லெட் 1 கிராம். ஆமா, இது 1 கிராம். பாருங்க கட்டிங் எவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு. பூரா டிசைன் சொல்லுவாங்க இதுக்கு. ஓகே. எல்லாமே உங்களுக்கு லேடிஸ்க்கு இந்த மாதிரி டிசைன் இருக்குது. ஜென்ட்ஸ்க்கு நம்மளுக்கு சச்சின் செயின் நல்லா இருக்கு, ஷைனபிளா இருக்கு. லேடிஸ் ஓடது பாத்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு உங்களுக்கு கம்பல்சரி இருக்கு பாருங்க. ஓ சூப்பர்க்கா. ஒண்ணுன்னா ஹார்ட் டிசைன். நம்ம தாரிகா வந்து முதல்ல வந்து சார் அப்டேட் நல்லா இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் வந்து கம்மியா தான் இருந்தது, இப்போ வந்து நிறைய இருக்கு. சோ இங்க வந்து சப்ளைங் கூட பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் மெயின். இவங்க கிட்ட வந்து சப்ளை நீங்க எடுத்தும் கூட சேல் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிராமா? 1 கிராம் வந்து ஃபோமிங் போட்டுக்கிறீங்க வடை பேங்கிள்ஸ் இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. பாருங்க எத்தனை டிசைன்ஸ் இருக்குன்ட்டு. இது போக இந்த பாக்ஸ் போக மிச்சம் பாத்தீங்கன்னா ஆமாங்க, இதுவும் அதே தாங்க. இது போக நான் வந்து கருப்பு ஐட்டமும் ஃபுல்லா வச்சிருக்காங்க வலையில. ஃபுல்லா இருக்குங்க. நம்ம கண்டிப்பா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு பாருங்க. டிசைன்ல வர்றதுங்க. ஆமாங்க, அது எல்லாமே உங்களுக்கு நிறைய இதெல்லாம் வந்து ரஃப்யூஸே பண்ணலாம். ஆமா, 1 கிராம் பேச பேச எல்லாம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சோ ஐம்பொன் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்க. ஆமாங்க, நல்லா இருக்குக்கா. இங்க பாருங்க கோல்டு டிசைன்ல செஞ்சது பண்ணிருக்கா. இது எல்லாமே நாளா எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாங்கக்கா, இதுல எது வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். நாளா வேணா வாங்கலாம், இல்ல 2 பீஸ் வேணா 2 பீஸ் வந்து வாங்கிக்கலாம். அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. சோ இங்க பாருங்க, எதுக்கடுத்து இங்க தாரிகாலாம் நம்மளால வீடியோவே எடுக்க முடியாதுங்க, வந்துட்டே தான் இருப்பாங்க. சோ உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ நீங்க வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஐம்பொன்னோட. சோ இங்க பாருங்க கருப்பு ஐட்டம். இது எல்லாமே நம்ம தாரிகாவின் கருப்பு ஐட்டம். கருப்பு ஐட்டம் நாங்க உங்களுக்கு அப்படியே கண்ணிலேயே காமிக்கிறோம். சோ எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு சரக்குன்னு சொல்லுவாங்க. சோ எல்லாமே நிறைய இங்க இருக்குங்க. நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க என்ன டிசைன் வேணுமோ இங்க பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இதெல்லாம் கருப்பு ஐட்டம். கலரே போடல, கலர் போடல. இதெல்லாம் கலர் போடாம தான் நாங்க கோல்டு டிசைன் ஏத்தணுமா ஏத்து கொடுக்கலாம். பாருங்க இது வந்து எவர் கிரீன் கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஐம்பொன்னோட கருப்பு ஐட்டம் தானே இது? ஆமாங்க. இது வந்து ஷைனபிளா இருக்கு பாருங்க, புதிய பீஸ் சூப்பர். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பொன்னின் கருப்பு சரக்கு இல்லைங்களாக்கா? கருப்பு சரக்கு மீன்ஸ் நீங்க இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் கலரே போட வேண்டியது இல்ல. இதெல்லாம் ஐம்பொன்னுங்க.
உங்களுக்கு கலர் போட்டு தரணும்னாலும் போட்டு தந்துடலாங்க. ஓகே. யாராவது கஸ்டமர் உங்களுக்கு டிசைன் பார்த்துட்டு ஓகேனா நான் வந்து கலர்ல வந்து உங்களுக்கு கலர் போட்டு கையில கொடுத்துறேன். கண்டிப்பா. இதெல்லாம் மெட்டி மெட்டி இருக்குங்க. ஐம்பொன் மெட்டி இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, பேப்பரா வச்சிருக்கீங்க. ஆமா, செட்ஸ் தான். சோ ஐம்பொன் மெட்டில பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. டிசைன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. அந்த கட்டிங் கர்வ் எல்லாமே அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் மெட்டி, ஐம்பொன்னின் மெட்டி. சோ இன்னைக்கு விக்கிற ரேட்டுக்கு ஐம்பொன் தான் எல்லாரும் போகணும் மாட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி நம்ம தாரிக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதுதாங்க அக்கா நீங்க போடுற செட் சூப்பரா இருக்குது. ஏடி ஸ்டோன் தான்க்கா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்களேன், ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. கிரீன் இருக்கு, வித் பிங்க் இருக்கு, அடுத்தது ரெட் ரோஸ் இருக்குங்க. ரெட் ரோஸ். ஓகேங்க. சோ இதெல்லாமே செட் ஐட்டம் கூட நம்மளுக்கு இருக்கு. பாத்தீங்கன்னா இதுல அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சோமா இருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு டிசைன். இந்த மாதிரி சோக்கர் செட்டு, ஹாஃப் செட்டு, ட்ரீ செட்டு எல்லாமே இருக்கு பாருங்க. நெக்லஸ் பாருங்களா, கேரளா டிசைன். ஓகே. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா செட்டு இந்த மாதிரி பிளெயினா உங்களுக்கு வேணுமா, இந்த மாதிரி பிளெயின் செட்டும் நம்மளுக்கு இருக்குங்க. செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஆமாங்க, கண்டிப்பா. இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க. இந்த டாலர் மட்டும் கல்லு வச்சு லோரில்ஸ் தொங்குற மாதிரி செயின் எல்லாம் வந்து நல்ல அழகா பக்காவா இருக்கு. சோ காலேஜ் பிள்ளைக்கு விரும்புற மாதிரி இங்க பாருங்க அழகா இருக்கே. இதுல எவ்வளவுக்கா இருக்கு? கண்ணாடியில அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்களேன். ஸோ நெக்லஸ் பார்த்தீங்க இல்லைங்க, இந்த நெக்லஸோட கருப்பு சரக்கு தான் இது எல்லாமே. இதுலயே பார்த்தீங்கன்னா நீங்க அள்ளிடுவீங்க. இங்க பாருங்க எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் பாருங்க. அடடா, இதெல்லாமே கருப்பு சரக்காக்கா? அழகா இருக்கு. ஸோ இதெல்லாமே கருப்பு சரக்குங்க. இதுதான் நம்மளுக்கு பாலிஷ் ஆகி வரும். ஸோ சொந்த மேனுஃபேக்சராக இருந்தால் தான் இந்த கருப்பு சரக்கெல்லாம் காட்டுவாங்க. இவங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு. கருப்புலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் வெரைட்டி வச்சிருக்கிறாங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு. நீ வெரைட்டி பார்க்கணுமா? இங்க பாருங்க ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே கரப்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்குதுங்க. ஸோ இதனுடைய மாடல்ஸ் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஃபினிஷிங் நம்ம பார்க்க போறோம். சூப்பர். அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, ஆரம்பனுடைய கருப்பு சரக்குங்க. இப்படிதான் குந்து வச்சு நீட் ஃபினிஷிங்கோட வருது. ஸோ இதெல்லாம் ஆர்டர், இதெல்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பெங்களூர், மைசூர், துபாய், மலேசியாலேருந்து ஆர்டர் பண்ணது இதெல்லாமே. ஸோ இது ரோடியம் ஃபினிஷிங்லேயும் இருக்குங்க பாருங்க. இங்கே பாருங்க ரோடியம் ஃபினிஷிங்கில். ஸோ இதெல்லாம் கருப்பு சரக்கு இல்லையாம்மா? கருப்பு சரக்கு நல்லா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி வரும்போது தான் தெரியும். எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த செட்டுங்க. ஃபினிஷிங் பயங்கர லுக்கா இருக்கு. சோ இதுல கலர்ஸ் இருக்கும்ல? கண்டிப்பா கலர்ஸ் இருக்குங்க. 3 கலர்ஸ் இருக்குங்க. கிரீன், ஒயிட், பிங்க் இருக்குங்க. ஓகேங்க. பிளாக் இருக்குங்க. அப்படிங்கப்போ வெஸ்டர்ன் டாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க இந்த நெக்லஸ் டைப்புங்க. இப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்துக்கலாம். கஸ்டமைஸ் வச்சு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வெஸ்டர்னுக்கு போடுற ஒரு நெக்லஸ்ங்க. அருமையா இருக்கு. இந்த மாதிரி மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க, அழகா இருக்கு. அப்படியே பார்த்த செட்லயே கொஞ்சம் வேற கலர் மாதிரி. ஸோ நெக் சாக்லேட் மாதிரி சூப்பரான டிசைனுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இங்க பாருங்க, இங்க வந்து கிரீன் கலர் இருக்குது. சோ நல்ல லாங் ஸ்டெட் போட்டு விரும்பாதவங்க கூட விரும்புவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். கட்டிங் பாருங்க, ஒரு ஸ்டோனும் அதுக்கு மேல ஒரு கட்டிங் டாலரும் அதே மாதிரி விழுகுது. சோ இது வந்து எக்ஸ்எக்ஸ் மாதிரி வேற ஒரு டிசைன். இந்த மாதிரி பீகாக் வச்ச டிசைன் வேணுமா? பீகாக் டிசைன். சோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இந்த இடத்துல இருக்குங்க. வெரைட்டிஸ் நீங்க பாக்கலாங்க.
இந்த வீடியோல நீங்க பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காமிக்கல, நிறைய இருக்கு. இந்த பாக்ஸ் பூராமே நம்ம காமிக்க முடியாது. ஆனா வந்து கொஞ்சம் வேணா காமிக்கலாம். அடங்க இது வருங்க. சரி வீடியோ அந்த பக்கம் எடுத்துடலாங்க போது புது புது டிசைனா வந்து கொடுக்குது. இங்க பாருங்க, போதும் அப்படி நிறுத்தலாம்னா இங்க பாருங்க வந்துகிட்டே இருக்குது. இத்தனை கலெக்ஷன்ஸ் அப்படிங்கம்மா இங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க. அடே பாப்பா, இத்தனை கலெக்ஷன்ஸ் அக்கா. ஆமாங்க, நிறைய இருக்குங்க. நிறைய வச்சிருக்கீங்க. காலேஜ் பிள்ளைகளுக்கு ஏத்த கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க உண்மையிலுமே. சோ வந்துகிட்டே இருக்குது. சோ நீங்க வீடியோ கால் வரலாம், பிக்குக்கு வரலாம், எப்படி வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபார்மிங்னா என்னக்கா? ஃபார்மிங்னா இப்ப கோல்டு 1 கிராம் கோல்டு சொல்றேன் இல்லைங்களா? ஆமாங்க, அந்த மாதிரி கேரளா பினிஷிங். ஆமாங்க. ஓகே, டிசைன் பாத்தீங்கன்னா இதுல வேற லெவல் டிசைன்ஸ், ஒவ்வொன்னு கம்மலோட எல்லாம் வேற லெவலா தான் இருக்கு எல்லாம். ஆமாங்க, உங்களுக்கு பாருங்களேன். நெக்லஸ் டைப், இது என்னைக்குமே இது முள்ளக்குடி டைப். இது நெக்லஸ் முள்ளக்குடி டைப்லயே பெருசெல்லாம் கொடுப்பீங்களாக்கா? ஆமாங்க, செட் எல்லாம் இருக்குங்க. ஓகே, வரும்போது கண்டிப்பா நாங்க தரங்க. கண்டிப்பா. சோ இது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஆரமும் இதுக்கு வேணுமா இருக்கு. ஆரம் வந்து பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஆரம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. எடுத்தே வச்சு காமிச்சிடலாம், வீடியோ உங்களுக்கு ஹெல்த்தியா போயிரும். சோ ரொம்ப நல்லா இருக்கு. வந்துருச்சு பாருங்க, இந்த மாதிரி கேரளா டைப். ஓகே, சோ ஸ்டெட் வேணுமா தனியா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெட் இதெல்லாம் எப்படிக்கா? இதுவும் இருக்குங்க நிறைய நம்ம கிட்ட. எப்படிக்காது? கேரளா டிசைன். இது கேரளா டிசைன். ஆமாங்க. ஓகே, அது மட்டும் இல்ல 1 கிராம் ஸ்டெட்ஸும் இங்க நிறைய இருக்கு. ஆஹா, இதெல்லாம் நல்லா இருக்கு. சாந்த்பாலி டிசைன் கோல்டு டைப்லயே. ஆமாங்க. ஓகே, வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே, எடுத்து சேல் பண்ணணுமா? எடுத்து நீங்க சேல் பண்ணலாம். இதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் அக்கா சொல்லுவாங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஜிமிக்கில கொஞ்சம் பாத்திரலாம். வெரைட்டி இருக்கும்போது நம்ம கடையவே கலச்சு காட்ட முடியாது. சோ வெரைட்டி இருக்குதுங்கிறதுக்கு வேண்டிதான் நாங்க இந்த வீடியோ வேங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அடாடா, கோல்டே தோத்து போயிட மாட்டேங்க பாருங்க, செமையா இருக்குது. மட்டும் இல்லைங்க, நகாசு செட்டும் நம்ம கிட்ட இருக்குங்க. இப்ப எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸா இருக்குது. இதெல்லாம் செட் ஆஃப் கலெக்ஷனுங்க. சோ இங்க பிரைடல் செட் கொடுப்பீங்களாக்கா? கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேங்க, சோ அது கூட நம்ம கிட்ட இருக்கு. சோ வீடியோ லென்த்தியா போயிரும். இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க. முடியவே வந்தாச்சு. கவரிங் கம்மலுங்க இது. சோ கலர் ஏத்தி இருக்காங்க. ஆமாங்க, 1 கிராம் தான்க்கா? இல்ல கவரிங். கவரிங்லயே இவ்வளவு சூப்பரா இருக்கா? ஆமா, இங்க பாருங்க. பாருங்க சாட்டு சின்ன ஜிமிக்கி 3/4 பவுன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, இது கோல்ட் ஃபினிஷ். ஆமாங்க, இது வந்து 1 பவுன்ல இருக்குங்க, இது 3/4 பவுன்ல இருக்கும். அதனால அது இது பண்ணாங்க பாருங்களேன். ஸ்டாக் இருக்கு. ஆமாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கவே கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அக்கா எடுத்து சேல் பண்றவங்க எல்லாருமே வந்துருக்காங்க. அண்ணா அண்ணா அக்கா சொல்லுங்க. எப்படின்னா இருக்கு நம்ம தாரிகா? நல்லா இருக்குக்கா. நான் இங்க இருந்து எடுத்து நிறைய சேல்ஸ் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். ஐம்பொன் எடுத்திருக்கேன். எந்த கம்ப்ளைண்ட் இல்ல, எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஓகே, மேனுஃபேக்சரிங்கிறதுனால நம்மளுக்கு ஐம்பொன் வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே, டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேங்க, அப்படியே பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ ஐம்பொன்னா நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்க்குள்ளார. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இங்க கண்டிப்பா தாரிகா கவரிங்ல வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருக்கு, எடுத்துக்கலாம். வேணுங்கிறது நீங்க எடுத்துக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தாரிகா பாருங்க, நம்ம தாரிகால ஐம்பொன் ஸ்பெஷல் வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த கஸ்டமர் ரிவ்யூவே போதுமானமா இருக்குதா இருக்குது. சொல்லுங்க, என்னங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? நான் வந்து ஐம்பொன் செயின் வாங்கலாம்னு வந்த வீட்டுக்கு. அப்படிங்களா? ஐம்பொன் செயின். சரி, இங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐம்பொன் செயின் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன். பிரேஸ்லெட் இது மாதிரி கொலுசு எல்லாம் வாங்கியிருக்கேன். ஓகேங்க, நல்லா இருக்கும், குவாலிட்டியா தான் இருக்கும். செயினோட பிரேஸ்லெட்டும் எடுக்கிறீங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. சோ குவாலிட்டி வைஸ்ல எப்படி சொல்றீங்க ஐம்பொன் பத்தி? நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஓகேங்க, பாலிஷ் எல்லாம் போட்டு தர நல்லா பாலிஷ் நிக்குது. நிக்குது. அன்பாலிஷ் வாங்கிருக்கீங்களா ஐம்பொன்ல? அன்பாலிஷ் வாங்கல, இவங்க பாலிஷ் போட்டு தான் வாங்கிருக்கீங்க. ஓகே ஓகேங்க, சரிங்க. சூப்பர். நான் எங்க வரீங்க? நான் இங்க தான் செல்வம். சரி ஓகே. சோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு இல்லீங்களா? பண்ணியாச்சு. பரவாயில்லையே, இத்தனை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க. யாருக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க? வீட்ல அக்கா இருக்கும், ஒன்னு சிஸ்டர் பண்ண கொடுத்து நல்லா செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பரவாயில்லைங்கண்ணா, சூப்பர். தேங்க்யூண்ணா வந்ததுக்கு.
ஐம்பொன் மட்டும் இல்ல இங்க அடுத்தது நான் வந்து ஃபேன்சி ஐட்டமும் நான் ஓபன் பண்ற ஐடியால இருக்கேங்க. அப்படியா? ஆமாங்க. இதுல வந்து நான் இப்ப செட் பண்ணது வெறும் வளையல் மட்டும் தான் போட்டிருக்கேன் பாருங்க. தம்பி கையில தான் எல்லாமே இருக்குங்க. தம்பியோட இது ஐடியா பண்ணி தான் நான் பண்ணி இருக்கிறேங்க. அவன் தான் இந்த ஐடியா கொடுத்ததுங்க. அவனாவே இது செய்யலாம்னு எனக்கு ஒரு ஐடியாங்க. கண்டிப்பா ஏன் செய்யலாம்னு ஐடியானா அவனுக்கு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கவரிங் விட அவன் ஃபேன்சி ஐட்டத்துல தான் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குங்க. அதுக்காக மட்டும்தான் அவனுக்காக இது செஞ்சு கொடுக்கலாம். இதுமே என்னோட மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க? கண்டிப்பா பண்ண போறேன். ஜனவரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. வந்து எல்லாரும் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பாத்துக்கலாம். கண்டிப்பாங்க. சரிங்களா? பாருங்களேன் ஃபேன்சில அதனாலதான் இந்த கம்மல் டிசைன்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இதா பாருங்க இந்த தயாரிச்சு நாங்க இது பண்ற ஐடியா பண்ணிருக்கோங்க. நந்தாக்கு வந்து கவரிங்ல வந்து மோஸ்ட்லி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால இந்த ஃபேன்சி ஐட்டத்துக்காக அவனுக்காக அந்த கொடுத்துட்டீங்க. ஐம்பொன்னுக்கு ஒரு பாட்டு, ஃபோமிங்க்கு ஒரு பாட்டு, அந்த சைடு வந்து இவங்களுக்கு ஒரு பாட்டு. அதுக்காக இந்த கடையை ஒவ்வொன்னா பார்த்து டிசைன் பண்ணி ஒவ்வொரு டிசைனா செட் பண்ணி எல்லாம் பண்ற ஐடியால நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஜனவரியில வந்து அடுத்ததாக அந்த கடை நாங்க ஓபன் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆன்லைன்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பா பண்ணிக்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியா எனக்கு ரொம்ப நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் வெவ்வேறு ஒவ்வொன்னு பண்ண போறேங்க. அடுத்தது என் பொண்ணுக்காக பழமுதிர்ச்சோட வைக்க போறேங்க. சரிங்களா? போத்தனூர்ல ஓபன் ஜனவரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க வந்து தாராளமா இந்த இடத்துல வந்து என்ன வேணாலும் என்னை வந்து இது பண்ணி பாத்துக்கலாம். இதுதான் என்னோட சாய்ஸ்ல என்னோட இதுல செய்யற ஐடியால லேடிஸா நின்று தனியா நின்று ஜெயிக்கணுங்கிற முடிவோட இது வந்து நான் எடுத்த ஒரு வைராக்கியம். என்ன வந்து ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்சல்ட்ல எல்லாத்து மூஞ்சிலையும் நான் கறி பூசுறதுக்காக இதை நான் வேணும்னா செஞ்ச ஒரு ஐடியாங்க. எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிங் வந்து எனக்கு ஒரு அக்கா ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்காக இந்த நன்றி சேர்த்து நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் இது செய்யறேங்க. அவங்களுக்காகவே இந்த தொழிலை நான் எப்படியாச்சும் ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு வைராக்கியமே எனக்கு ரொம்ப என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து நான் தோத்தே போக கூடாதுங்கிறதுக்காக இதை செஞ்சிருக்காங்க. இந்த தொழிலை நான் கண்டிப்பா செய்யணும். எனக்கு நல்லா ஊக்குவிக்கிறீங்க. அதுக்காகவே இது வந்து நான் செய்யலாம்னாங்க. இந்த கடை பையனை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காங்க. எல்லா விஷயம் நிறைய பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இந்த கண்டிப்பா அவனுக்காக இந்த கடை இது வச்சு நான் ஓபன் பண்ணி அவங்க முன்னாடி அவனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இது ஒரு முயற்சிங்க. உங்களுக்கு இல்ல எனக்காக இல்லாட்டி எங்க கடையில இருக்க ஒரு பையன் என் கூட வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணவங்களுக்காக இது செய்யறாங்க. சூப்பர். நீங்க வீர பெண்மணி. கண்டிப்பாங்க. நான் வந்து செய்யவே கூடாதுன்னு இருந்தாங்க. ஆனா என்ன வந்து வேணுனே வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போது இது எனக்குள்ள ஒரு வைராக்கியம். ஒவ்வொரு பிசினஸ் கண்டிப்பா நான் பண்ணணுங்க. ஏன்னா இது பண்ணி ஆகணும். அவங்க முன்னாடி நான் வந்து இதை வந்து நான் நிரூபிச்சு ஆகணும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல எதுக்கு செஞ்சீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு என்ன வந்து ரொம்ப இது பண்ணி அவமானப்படுத்திருக்காங்க. அந்த அவமானத்துக்கு முன்னாடி நான் ஜெயிக்கிறதுக்காக இது செஞ்ச விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் என்னோட இது. லைன் பை லைனா வந்துகிட்டே இருக்காங்க, எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிஸ்டர் எங்க இருந்து வர்றீங்க? சும்மா எப்படி இருக்கு மைக் கொடுக்க? எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம்? நம்ம தாரிகாலிங்க நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு. ஐம்பொன் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். குவாலிட்டி எல்லாம் அதனால கடை தேடியே வரும். அப்படியா? சூப்பர்ங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன செலக்ட் பண்ண போறீங்க? இது தோடு பாக்கணுங்க. இந்த தோடு வீடியோக்குள்ள காமிக்கவே இல்லையே. குட்டி குட்டி தோடு நம்மளுக்கு இருக்கு இல்லீங்களா? சரி. தேங்க்யூ கான். அப்படியே அக்கா பேட்டி எடுக்கிறதுக்கு நீங்க வந்துட்டீங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாரிகாவின் இத்தனை கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வேண்டிய வீடியோவில் பார்க்காத நிறைய இருக்குதுங்க. என் ஃபங்க்ஷன் சீசன்னால இந்த வீடியோ எடுத்துருக்கிறதுனால நம்ம இன்னுமே ஐம்பொன்னில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ தாரிகா கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.